எதிரிகளை பத்தி உன் மனசுக்குள்ள ஒரு கடுகளவு கூட கருணையோ அன்போ இருக்க கூடாது. சரி சேஷா, இனிமேல இருந்து நான் அப்படியே நடந்துக்கிறேன். என்ன சேஷா அது? உன் நெத்தியில ஏதோ காயம் போட்டிருக்கு, என்ன ஆச்சு? அன்னைக்கு என்ன அடிச்சு கொன்ன எதிரி ஒருத்தன் நேத்து ராத்திரி எதேச்சியா என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா. இதுதான் சரியான நேரம். இந்த வாய்ப்பை நான் நழுவ விடக்கூடாதுன்னு நினைச்சு அவனை தாக்கி அழிக்கணும்னு நான் முற்பட்டேன். ஆனா எதிரி நாம நினைச்சதை விட அதிகமா பலசாலி ஆயிட்டா அமிர்தா. எதுவும் செய்ய முடியாம அப்படியே திரும்பி வர வேண்டியதாயிடுச்சு. அதுக்காக நான் தோல்வியை ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம் இல்ல. என்னுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்ன, அன்னைக்கு உன்னை அடிச்சு கொன்னவங்கள ஒருத்தனா? விஷ்ணு ஊர்லயே இல்ல, பைரவன் தலைமறைவா இருக்கான். அப்படின்னா யாரு? ருத்ராவா? ஆமா, அவன்தான் அமிர்தா. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்க அமிர்தா? நேத்து எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்துச்சு சேஷா. அதுபடி பார்த்தா நாகமணியை எங்க கிட்ட இருந்து பறிச்சு ஒழிச்சு வச்ச நம்மளோட இன்னொரு எதிரி இந்த வீட்டுல தான் இருக்கா. சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவனோட சாவுக்கு முகூர்த்தம் குறிக்க வேண்டியிருக்கு. தயவு தாட்சண்யம் பார்க்காம அவனை விட்டுச்சு கொல்ல வேண்டியிருக்கு. அத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தத்துல இந்த தடவை எந்த எதிரியும் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக கூடாது. நிச்சயமா அமிர்தா, என் கிட்ட இருந்து எந்த உதவி வேணாலும் கேளு, செய்யறதுக்கு நான் தயார். அப்படியே இன்னொரு விஷயம், நாகமணியை நம்ம கிட்ட இருந்து பறிச்ச அந்த கும்பலை சேர்ந்த ஒரு எதிரி தன்னுடைய தாயத்தை நேத்து தான் பிச்சு தூக்கி போட்டிருக்கான். அந்த அறிகுறி எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல அவனால நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க நிச்சயமா முடியாது. அப்படின்னா அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா அமிர்தா? இல்ல சேஷா, அவ யாருன்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா ஒரே ஒரு தடவை அவன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு என்னோட கண்களை நேரடியா பார்த்தா போதும், அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவனால தப்பிக்கவே முடியாது. அம்மா கூப்பிட்டீங்களா? சித்தப்பா, எப்படி இருக்கீங்க சித்தப்பா? போன வேலை என்னாச்சு? கரண், நல்லபடியா முடிஞ்சது. இந்த முறை டெண்டர் நிச்சயமா நமக்கு தான் கிடைக்க போகுது. அண்ணாவும் தம்பியும் சேர்ந்து ஆபீஸ் பொறுப்பை நல்லா பாத்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க 2 பேரையும் நினைச்ச பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் சித்தப்பா. நான் எதுவும் செய்யல, எல்லாமே அண்ணன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன சித்தப்பா அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல அர்ஜுன், எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். நீ ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிட்டியாமே, உன்னை நினைச்ச பெருமையா இருக்க.
ஆமா சித்தப்பா, எந்த ஜென்மத்துல கடன் பட்டிருக்கணும், நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. பட்ட கடனை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் சித்தப்பா. அர்ஜுன், ஏன் அப்படிலாம் பேசுற? உன்ன மாதிரி ஒரு பையனை எங்க வீட்டு வாரிசு அடையறதுக்கு நாங்க தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அத பத்தி யோசிச்சு மனசு குழப்பிக்காத, நிம்மதியாரு. சரிங்க சித்தப்பா, நான் எந்த விஷயத்தையுமே மனசுல வச்சுக்கல சித்தப்பா. வெரி குட். சரி அம்மா, ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு என்ன வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? என்ன? நானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் உன்னை இப்ப கூப்பிடவே இல்லையே அர்ஜுன். யார் இத சொன்னாங்க உனக்கு? கருணா, நீ சொன்னியா? இல்லம்மா. அண்ணா என்கிட்ட சொல்லமா, அமிர்தா தான் அம்மா அர்ஜென்ட்டா கூப்பிடுறாங்க, உடனே கீழே போன்னு சொன்னாங்க. அப்படின்னு அவங்க என்கிட்டயே போய் சொன்னாங்களா? நீ ஏதோ குறும்புத்தனம் பண்ணியிருப்ப, அதனாலதான் உன் பொண்டாட்டி உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படி சொல்லியிருப்பா. ஆமாப்பா, நான் குறும்புக்காரன், அவங்க தான் உங்களுக்கு எப்பவுமே நல்லவங்க. இருந்தாலும் போய் சொல்லிட்டாங்கல்ல, சும்மா விட போறதில்ல. இருந்தாலும் அமிர்தா, உன் மேல சில விஷயங்கள்ல எனக்கு வருத்தம் இருக்கு. ஏன் சிஷா அந்த மாதிரி சொல்ற? உன்னுடைய வருத்தத்துக்கு காரணம் என்ன? பழிக்கு பழி வாங்கறதுக்காக நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து சேர்ந்த. ஆனா நீங்க வந்து இத்தனை நாள் ஆகியும் நீ இன்னும் ஒருத்தரை கூட பலி வாங்கவே இல்லை. ஏன் அமிர்தா? உன் மனசுல உள்ள எண்ணங்கள்ல எந்தவித மாற்றமும் ஏற்படல. அப்படி எதுவும் இல்ல சிஷா. பலி வாங்கறதுக்கு சரியான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையணும் இல்லையா? கொஞ்சம் அவசரப்பட்டாலும் காரியம் கெட்டு போயிடும். என் மேல இந்த வீட்டுல உள்ள யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்பதான் என் மனசுல உள்ள எண்ணங்களை என்னால நிறைவேற்றிக்க முடியும். அதனாலதான் ஆத்திரமும் அவசரமும் படக்கூடாதுன்னு இத்தனை நாளா நான் சும்மா இருக்கேன். நீ இப்படியே சும்மா இருந்தீனா பலி வாங்குற வேலையை நானே செய்ய வேண்டியிருக்கும் அமிர்தா. அதுக்கு உன்னால ஒத்துக்க முடியுமா? வேண்டாம் சிஷா, அதுக்கு அவசியமே கிடையாது. இத்தனை நாள் நான் தனி மரம்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு துணையா நீ என் கூட இருக்க. இதுக்கு மேல நான் எதுக்காகவும் காத்திருக்க மாட்டேன். பழி வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எண்ணங்கள்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சிஷா. அப்படியே இருக்கட்டும் அமிர்தா. மொத்தத்துல நாம அமைதியா சும்மா இருக்கோன்னு நம்ம எதிரிங்க நம்ம மௌனத்தை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன், நான் உடனடியா என்னோட போராட்டத்தை ஆரம்பிக்க போறேன். எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன். என்னுடைய முதல் பலி அந்த ருத்ரா. சரி சேஷா, அப்படியே ஆகட்டும். உன்னை அடிச்சு கொன்னவங்களுக்கு எதிரா நீ தைரியமா நின்னு போராடி ஆகணும். சரி, நீ இப்போ கிளம்பிடு. அடிக்கடி இங்க வரத்துக்கு முயற்சி பண்ணாத. தேவைப்பட்டுச்சுன்னா நானே உன்னை இங்க வரவழைச்சுக்கிறேன். ஏன் அமிர்தா, வர வர இப்போல்லாம் நீ என்ன இங்க இருந்து துரத்துறதுலயே குறியா இருக்க போல இருக்கு. நான் இங்க இருந்தா உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் இல்ல, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க சேஷா. இது பாரு, நாம ரெண்டு பேரும் இனிமே ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும். உன்னை இங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடாதா? அதனால தான் சொல்றேன். என்னது கதை தாப்பால் போட்டிருக்கு? பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அமிர்தா. அதுவும் இல்லாம யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? நாம ஒண்ணும் இங்க நிரந்தரமா இருக்கிறதுக்காக வரல இல்ல அமிர்தா. பலி வாங்கின அடுத்த நிமிஷம் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பணும். ஏதோ பேச்சு கேக்குதே, யார் கூட பேசிட்டு இருக்காங்க? அமிர்தா, அமிர்தா,
தாப்பால் போட்டுட்டு என்ன பண்றீங்க? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? அமிர்தா, கதவு திறங்க. அமிர்தா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதவு திறந்து விடுங்க. சிஷா, அர்ஜுன் வந்துட்டார் போல இருக்கு. உன்னை பார்த்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போ. சரி அமிர்தா, நான் போறேன். ஏங்க அமிர்தா, காதுல விழுதா? என்ன அர்ஜுன், என்ன ஆச்சு? யாரை தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யாரு? என்ன, நான் பேசிட்டு இருந்தேனா? கிடையாது, இங்க யாருமே இல்லையே. நீங்களே பாருங்க. அப்படின்னா எதுக்கு என்கிட்ட போய் சொல்லி என்ன வெளியே போய் கதை லாக் பண்ணீங்க? அது ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் மாத்திக்கலாமே தான் நான் அப்படி சொன்னேன். அதுக்கு தான் கதவையும் தாப்பால் போட்டேன். ஓ, அப்படியா? சரி, பரவாயில்ல. இப்போ நீங்க தாராளமா துணி மாத்திக்கலாம். என்ன அர்ஜுன், என்ன பண்றீங்க? நீங்க தானே இப்ப சொன்னீங்க ட்ரெஸ் மாத்திக்கணும்னு. அதுக்கு தான் கதை லாக் பண்ண. மாத்திக்கோங்க. ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. இவர் முகத்துல ஒரு தனி பிரகாசமே தெரியுது. அப்படி என்ன தெரியுது சித்தையா? நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது பல விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி இருக்க. சரி, கைய பார்த்து என்ன தெரியுதோ சொல்லு. என்னாச்சு சித்தையா? எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தா எப்படி? என் கையில அப்படி என்ன இருக்கு? ஆச்சரியம், பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சு சித்தையா? ஒண்ணுல தாயி, இவர் கையே அற்புதமான கை. இவரோட விதிப்படி அதிர்ஷ்டம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். இவர் ரொம்ப நல்லா வாழ்வாரு. 100 வருஷம் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோட வாழ்வாரு. ஆமாம்மா. அப்பாடா, இப்போதான் என்னோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. பாவம், வாணி அந்த கனவை பத்தி சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. நீ இரு,
நான் இப்பவே சுவாமிக்கு விளக்கேத்தி வச்சுட்டு வாணிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. சித்தையா, நீ சொன்னது உண்மைதானே? எனக்கு எந்த கஷ்டமும் வராதா? 100 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்வனா? இல்ல, நான் இப்ப சொன்னது உண்மை இல்லை. நான் சொன்னது எல்லாமே பொய். என்ன அப்படி நிக்கிறீங்க? மாத்திக்கோங்க. ஓ, கதை ஒழுங்கா தாப்பால் போட்டுக்கணும் இல்லையான்னு டவுட்டா? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்றேன். ஆ, இது பாருங்க, நான் ஏதோ வாய் வார்த்தைக்கு அப்படி சொன்னா நீங்க அதையே பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அட கடவுளே, இப்ப நான் என்னங்க தப்பு பண்ணேன்? இப்ப பண்றது தப்பா தெரியலையா? அட, நாங்க புருஷங்க, ஏன் முன்னாடி ட்ரெஸ் மாத்திக்கோங்கன்னு சொல்றது ஒரு பெரிய குத்தமா? இது பாருங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வர வர ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதுவே ஓவர்னு சொன்னா நான் உண்மையிலேயே ஓவரா ஏதாவது பண்ணா என்ன சொல்லுவீங்களோ என்னவோ? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைங்க. ஆஹா, உங்களுக்கு ட்ரெஸ் மாத்திக்க சங்கடமா இருந்தா நான் விட ஒரு கண்ணை முடிக்கிறேங்க. இப்ப நீங்க ட்ரெஸ் மாத்திக்கலாம்ல. இது பாருங்க அர்ஜுன், நீங்க வேணும்னு தானே இப்படி பண்றீங்க. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி விடுங்க, உங்களுக்காக 2 கண்ணையும் முடிக்கிறேன். இப்போ ஓகேவா? இது பாருங்க, உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சலுகை கொடுத்துட்டேன்னு தலைக்கு மேல ஏறி உட்காராதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. உங்களுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? வேலை வெட்டியா? என் பொண்டாட்டி பின்னாடி சுத்தத்தை விட்டா வேற வேலை என்னங்க இருக்கும் எனக்கு? ஆம்பளை வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்ததா லட்சணம். இந்த மாதிரி பொண்டாட்டி பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தா பாக்குறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணா பண்ணிக்கிட்டோம். என்னன்னு கிண்டல் பண்ணுவாங்க? பொண்டாட்டி முந்தானே பிடிச்சி சுத்துறான், பொண்டாட்டிக்கு அடிமை, அது இதுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டுமே, நான் பாக்குற எல்லா இடத்துலயுமே நீங்க தான் இருக்கணும். இது பாருங்க அமிர்தா, இந்த அமிர்தாங்கிற பேர்லயே ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு டவுட்டா இருக்குங்க. இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. போங்க, போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. வேலைக்கு எனக்கும் ஒத்தே வராதுங்க. உங்க அழகான முகத்தை பார்த்துக்கிட்டு இப்படியே உட்கார்றது என்னோட பெரிய வேலைங்க. இந்த வேலைக்கு முன்னாடி எனக்கு வேற எந்த வேலையுமே முக்கியம் கிடையாது. இதை விட இந்த உயிருக்கு வேற என்னங்க வேணும்? ஓஹோ, அப்படியா? அப்படின்னா எனக்காக எந்த வேலையை வேணாலும் விட்டுட்டு வருவீங்களா? நீங்க முன்னாடி நிக்கும் போது எந்த போன் வந்தாலும் இப்படிதாங்க, கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு நீங்க தான் அமிர்தா முக்கியம். இந்த போனு, ஆபீஸ், வேலை அவ்வளவு எதுக்குங்க? இந்த உலகத்தையே உங்களுக்காக நான் விட தயாருங்க. நீங்க மனசுல நினைச்ச உடனே இந்த அர்ஜுன் வந்து உங்க முன்னாடி நிப்பான். அண்ணா, இல்ல இல்ல, நான் அப்ப கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். என்ன இப்ப மீட்டிங்கா? இல்ல, அர்ஜென்ட்டா? சரி, வந்துடுறேன். அது ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் ஏதோ அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்கான். ஒரு 5 நிமிஷம் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். ஓ, இப்ப கொஞ்சம் முன்னாடி நீங்க வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல, வேலை முக்கியம் இல்லன்னு. ஓ, எனக்கு திருப்பி சொல்றீங்களா? நீங்க மட்டும் எது சொன்னீங்க, அதை பண்ணீங்களா என்ன? நான் என்ன சொன்னேன்? அதாங்க, ட்ரெஸ் மாத்திக்கணும், தாப்பால ஒழுங்கா பூட்டினியா. ஒழுங்கு மரியாதையா வாய மூடிக்கிட்டு இங்க இருந்து போங்க. கொரோனா மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. முதல்ல இங்க இருந்து போங்க. விடுங்க.